வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த முறையிலிருந்து யூடியூப்ல இருந்து ஒரு கேள்வியும், டிக்டாக்ல இருந்து ஒரு கேள்வியும் ஆன்சர் பண்றோம். 2 சூப்பர் இருக்கிற அருமையான ஜாதகம். அப்ப ஏங்க கஷ்டப்படுறேன்? தசாபுத்தி தான். சரி, தசாபுத்தி அமைப்புகள்ல கேது தசை நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப சுக்கிரன். ஓகே, சுக்கிர தசையில சுய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசை சுயபுத்தி சுக்கிரதசை சுயபுத்தி சுக்கிரனே குருவின் பார்வையில இருக்காரு. சுக்கிரதசையில சுயபுத்தி சுக்கிரன் 2 டிகிரி குருவின் பார்வையில இருக்காரு. சுக்கிரதசை உங்களை மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் வைக்குங்க. லக்னாதிபதியே நல்லா இருக்கிறாரு. கடன் பிரச்சனைகள் தீருமா? கண்டிப்பாக தீரும். ஏங்க நீங்க இப்ப இல்ல பிரதர், இதுக்கு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும் வீடியோ முடிஞ்ச பிறகு. 2016-17 என் வாழ்க்கையே தலைகீழா திரும்பிருச்சுங்க. இது ஆமாவா இல்லையா? இதுக்கு நீங்க கமெண்ட் போடுங்க. சரியா போன வருஷம் தாங்க முடிஞ்சிருக்கு. 8ஆம் ஆதிபதி கேது இருக்கக்கூடிய இடத்தோட பலனை செய்வாருன்னு சொல்றோமா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அப்படியே அந்த சூரியனோட பலனை அப்படியே அழகா செய்யக்கூடிய ஒரு அமைப்புல கேது செஞ்சு முடிச்சாரு. இதற்கு அடுத்த நிலையில லக்னத்துல சூடு இருக்கிறது உங்களுக்கு சற்று ஹெல்த் இஷ்யூ வந்து போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதற்கு அடுத்த நிலையாக லக்னத்தை கிட்டத்தட்ட குருவின் பார்வையிலிருந்து லக்னத்தில் சுக்கிரன் புதன் அருமையான அமைப்புல. சரி பிரதர், சுக்கிர திசையில சுய புத்தி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 1 பிப்ரவரி ஆமா 89:6:44 AM லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிற நீங்க லக்ஸரியான வாழ்க்கையை அனுபவித்தே தீர வேண்டும் சுக்கிர தசையில. இப்ப அந்த சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை சுய புத்தி முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு வேலை அமைப்புகள்லாம் நல்லா வந்துருமே. கவலைப்படாதீங்க. ஒரு அடி எடுத்து வைங்க. எப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டாலே இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அந்தரத்தை தான் பார்க்கணும். சுக்கிரன் தசை சுயபுத்தி சுக்கிரன் தசையில சுயபுத்தி இப்போ உங்களுக்கு சரி ஓகே. ராகு அந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. ராகு அந்தரம் முடிஞ்சு குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதி சரி 12ஆம் அதிபதி. அடுத்ததாக சனியும் 12 அடுத்தடுத்த 12ஆம் அமைப்பு. இந்த நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ராகு அந்தரம் நடக்குது. சுக்கிர தசையில சுயபுத்தியில ராகு அந்தரம் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு ராகு. சரி, இந்த ராகுக்கு சுபர் அமைப்பு எதுவும் இருக்கா? இல்ல. சனியின் பார்வை வாங்கின ராகு நவம்பர் வரைக்கும் சுமார் தாங்க. சனி பார்வையை வாங்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல ராசிநாதனின் பார்வை, சுபரின் வீட்டுல இருக்கக்கூடிய சனியின் பார்வை அப்படின்ற அமைப்புகள்ல இந்த ஜாதகம் பலமான ஜாதகம். சுக்கிர தசையில நவம்பருக்கு பிறகுலாம், நவம்பர் காலகட்டம்ன்றது மேக்சிமம், ஆனா நவம்பருக்கு பிறகு கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். பிரதர் எழுதி வச்சுக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் பிறகு ஏதோ ஒரு வகையில தேடி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி டெப்ஸ் எல்லாம் போச்சுங்க, யூடியூப்ல தாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த தேடி வந்து சொல்ற அளவுக்கு இந்த ஜாதகம் இருக்கும். சரிங்களா? அடுத்த லைவ்ல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.